மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காவேரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால சும்மா இருக்கக்கூடாது, நம்ம இந்த ப்ரெஷர்லேயே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலை தான் நம்ம ஃபேமிலியும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட பார்த்தீங்கன்னா காவேரி வேலை தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும், ஏதாவது கொஞ்சம் டீசெண்டான வேலையாக இருந்தால் எனக்கு ப்ளீஸ் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சுறாங்க. சரி நானும் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒர்க் என்ன ஒர்க் அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக காவேரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த ஆஃபீஸோட எம்டி பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. காவேரி இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கிறத பார்த்துட்டு விஜயோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணி என்ன உன்னோட மிஸ்ஸஸ் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்காங்க, நாங்கள் ரிசப்ஷனிஸ்ட்காக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம், மிஸ்ஸஸ் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இரு, நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுவார். கரெக்டாக காவேரி உள்ளே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ எம்டி பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட உங்களோட வீக்னஸ் ஸ்ட்ராங்னஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அந்த நேரம் பார்த்து விஜய் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே காவேரி திரும்பி பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி கிட்ட உட்காந்து என்ன காவேரி என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீ இல்லாமல் நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார். அதுக்கு காவேரி பார்த்தீங்கன்னா அதான் வெண்ணிலா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா உன்னை இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நெஞ்சில் வச்சு காவேரிட்ட காமிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரி பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இதுக்கு மேலே எங்கள் அம்மா கஷ்டப்படுத்த முடியாது, மரியாதையாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். காவேரியை நம்மளை புரிஞ்சுக்காம பேசுகிறா, இதுக்கு மேலே நம்ம யாரை சமாதானப்படுத்தி காவேரியை நம்ம கூட சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு குழப்பத்தில் விஜய் ஆயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் கிளம்பி போயிடுவாங்க. இது விஜயோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்னு தெரிஞ்ச உடனே நமக்கு வேலையே வேணான்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் எவ்வளவோ காவேரியை கூப்பிட்டுமே நிற்காமல் கிளம்பி போயிடுவாங்க. காவேரியே இவ்வளோ தூரம் நம்மளை புரிஞ்சுக்காமல் இருக்காளே, இனிமேல் நம்ம எப்படி காவேரியை என்கிட்ட கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குழப்பத்தில் இருந்துட்டு அந்த போய் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொன்னோன்னே நான் தான் சொன்னேன்ப்பா காவேரி அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட சேர்த்து வைக்க முடியாது, ஏன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியை தான் அவள் ரொம்பவே முக்கியமாக நினைப்பா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்காக தான் உன்னையே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும் போது அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் கூட வருவா அப்படிங்கிறது நடக்காத விஷயம். அவங்க ஃபேமிலி சம்மதத்தோட மட்டும்தான் நீ காவேரியை திரும்ப உன் கூட கூட்டிகிட்டு வர முடியும். அது ஒன்று மட்டும் தான் நடக்கிற விஷயம். நீ காவேரியை சமாதானப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி ஒத்துக்கவை, முக்கியமாக அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும், அப்போ தான் காவேரி அவங்க கூட சேர்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவார். புரிஞ்சு தாத்தா, கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் நான் எடுப்பேன். இப்போதைக்கு எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னா வெண்ணிலா இங்கே இருக்கிறது தான் காவேரிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சொல்வார். நான் வெண்ணிலா போய் இப்போயே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா கிட்ட சொல்வார். அதுக்கு தாத்தா சொல்லுவாங்க, நீ ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலாவை அட்மிட் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ வெண்ணிலாவை அப்படியும் போய் பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட தாத்தா கேட்பாரு. ஆமாம் தாத்தா, அதான் வீட்லேயே இருக்க மாட்டல, அப்பப்போ தான் நான் போய் செக் பண்ணிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. அதுக்கு தாத்தா சொல்லுவாங்க, வெண்ணிலா வீட்டில் இருக்கதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கதோ காவேரிக்கு பிரச்சனை கிடையாது, வெண்ணிலா முழுசாக குணமானதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்க போகிற அப்படிங்கிறது தான் காவேரிக்கு மொதல் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே தாத்தா கரெக்டாக விஜய்கிட்ட சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் இதெல்லாம் நினச்சி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கார். இப்போ என்ன தான் பண்ணுறது, அதுக்கு நான் வெண்ணிலா குணமாகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியுமா, அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம், காவேரி லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறது, காவேரி அவங்க அம்மா பேச்சுக்கிட்டு வேறு எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கரெக்டாக விஜய்க்கு நிவீன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட நேரில் பேசணும்னு சொல்கிறாரு. என்கிட்ட என்னங்க பேசணும், நீங்கள் நானே செம்ம கோவத்தில் இருக்கேன், நீங்கள் பண்ண விஷயத்தினால இப்போ காவேரி கூட என்னை கண்டுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர் மனசில் உள்ள கஷ்டத்தெல்லாம் நிவீன்கிட்ட சொல்லுவார். நிவீன் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தாங்க பேசணும், நேரில் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். விஜயும் பார்த்தீங்கன்னா நிவீனை நேரில் பார்க்குறதுக்காக போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிவீன் சொல்லுவார், காவேரி மனசில் என்ன தான் நீங்கள் இருந்தாலும் அவங்க வெண்ணிலா நினச்சி பயப்படுறாங்க, வெண்ணிலா குணமானதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்களோ அதை நினச்சி காவேரி ரொம்ப பயப்படுறாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவை காவேரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்,
அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வரத்துக்கும் ரொம்பவே யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்லுவார். இதே மாதிரி தான் என்கிட்டையும் பேசினா, இந்த 2 காரணத்தையும் வச்சு தான் காவேரி வந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜயும் வந்து நிவின் கிட்ட சொல்வார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படியாவது வந்து அவங்க ஃபேமிலிக்கு பேசி புரிய வச்சு தான் நீங்கள் வந்து காவேரி வந்து உங்கள் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பிளான் கிடையாது. என் கேரக்டர் அன்னைக்கு யமுனா தப்பாக பேசினா மட்டும்தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன், மற்றபடி நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நிவினை வந்து விஜய் வந்து நம்ப ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாரு. சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன், இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லுவார். உடனே விஜய் கேட்பாரு, எதுவும் பிரச்சனை ஆயிடுறதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன், எதுவும் பிரச்சனை ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து வர சொல்லிடுவார். அதுக்கப்புறம் விஜய் வந்து நைட்டு வந்து வந்துடுவார். காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் வந்து இருப்பாங்க. ரூமில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து காவேரிக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நிவின் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் மொட்டை மாடிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. என்ன இந்த நேரத்தில் போய் இவர் நம்மளை மொட்டை மாடி கூப்பிட்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிப்பாங்க. எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காவேரி மெசேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா காவேரியும் வந்து மாடிக்கு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா நிவின் விஜய் 2 பேருமே நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா காவேரி வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு தான் நீ கூப்பிட்டீங்களா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவின் கிட்ட கேட்பாங்க. கோவப்படாதீங்க காவேரி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. விஜய் வந்து உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் என்ன ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவுசெய்து கொஞ்சம் நேரம் அவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட நிவின் வந்து சொல்லுவார். காவேரி வந்து ரொம்ப கத்துற மாதிரி கோவத்தில் பேசுவாங்க. சத்தம் போடாதீங்க, கீழே எல்லாருக்கும் கேட்டுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், கொஞ்சம் நேரம் அவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட பேசுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுவாங்க. உனக்கு ஏன் காவேரி இப்போயும் இவ்வளோ ஈகோ இருக்குது, நான் தான் பேசணும், நான் தான் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன், நீ ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேற, என் நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேட்குறாரு. உடனே காவேரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் அம்மா உங்கள் நம்பர் பிளாக் பண்ண தான் சொன்னாங்க, நான் தான் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தியா, நீயும் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த வெண்ணிலா தானே முக்கியம், அப்புறம் எதுக்கு என்னை பற்றிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெண்ணிலா பேச்சு வந்து காவேரி எடுப்பாங்க. திரும்ப திரும்ப விஜய்க்கு கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா, சும்மா வெண்ணிலா பற்றியே பேசாத காவேரி, நீ வந்து வெண்ணிலா பேச்சை எப்போ எடுத்தியோ அந்த இன்டர்வியூ அப்பயே நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு போன உடனே நான் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்வார். ஓ, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டா மட்டும் வெண்ணிலா போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அதே கொஸ்டினை பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் கிட்ட கேட்பாங்க. விஜய்க்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. வெண்ணிலா வந்து எங்கே இருந்தாலும் சரி அவளுக்கு குணமாகி அவள் வந்து நான் தான் வேணும்னு அடம் பிடிச்சாலுமே நான் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், எப்போதுமே கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் நீ மட்டும்தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பற்றி சொல்கிறாங்க. காவேரி வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகி அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் என் ஃபேமிலி மாரி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேலே எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கூட நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஃபேமிலி வந்து என்னால் பட்ட கஷ்டம்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது காவேரி, உன் ஃபேமிலிக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்க, அதனால தான் ஃபேமிலியை விட்டுட்டு உன்னால் வர முடியல அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. நீ வந்து எனக்காக ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு, நீ மட்டும் என்றைக்குமே மனசை விட்டுறாத, எப்போதுமே உன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கணும், அதை மட்டும் என்றைக்குமே நீ மறந்துடாத, நான் எப்படியாவது உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே பேசி சமாதானப்படுத்தி கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் கதை போகும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.